அம்மா, மாரியம்மா, செல்லியம்மா, கங்கையம்மா, பொன்னியம்மா, தாயே, எத்தனை எத்தனை நாமதங்கள், எத்தனை எத்தனை அவதாரங்கள், அகிலாண்ட கோடியாக தெரிந்தவள் உமா மகேஸ்வரி, உலகான நாடகி உமையவள். சிறந்தாண்ட வணக்கம் சுவாமி. உமையவளே, இறைவா, உள்ளம் கவர்ந்த மலமகளே, சுவாமி, உலகத்தார் போற்றும் வடிவாம்பிகையே, நின் தொண்டு பரிபூர்ணமாக வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றேன். உண்மை தேவி, இறைவா, இருந்த பொழுதும் என்னுடைய மனதில் ஒரு சந்தேகம். சந்தேகம்? ஆமா. உனக்கு? ஆமா. அப்படிப்பட்ட சந்தேகம் என்ன? என்றும் இல்லாமல் இன்றைய காலத்தில் தேவி, எனையே குறித்து கடுமையான தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார் பத்மாசுரன். அவன் செய்யக்கூடிய கடுமையான தவம் இந்த கையிலேயே அக்னீஸ்வரன் தாயும் தந்தையுமா சென்று காட்சியை தர வேண்டும். தலையேது கூறாமல் என்னோடு புறப்பட்டு நீ வர வேண்டும். சுவாமி, என்னது பத்மாசுரனாகப்பட்டவன் உங்களையே நினைத்து தவத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆகையால் என்று அமைகின்று நாம் இருவருமாக சென்று அந்த பத்மாசுரனுக்கு வேண்டிய வரத்தை வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டும். உழவலை உலகான நாடகு நாம் இருவரும் ஒன்றாக செல்ல வேண்டும் என்று அழைக்கிறார். கேட்டது கேட்டபடியே கொடுக்கக்கூடிய கட்டந்தாரே உமது கணவன் இந்த கொட்டணும். இறைவா, இருந்த பொழுதும் அவன் யார்? அந்த பத்மாசுரன் அரக்கன். அப்படி இருக்கிற பொழுது அந்த அரக்கனுக்கா வரத்தை கொடுக்க போகிறாய். தேவி, பக்தர்களை சோதிப்பதற்கு ஒரு வரமுறை இருக்கிறது. அந்த வரமுறையை நிரூபித்தால் ஆண்டவனாக இருந்தார்கள் அவனில் ஒருவனாகத்தான் திகழ வேண்டும். நான் ஆகையால் இந்த கனவை பறித்து அவனுக்கு பணம் கொடுத்தே தர வேண்டும். என்னோடு நீ வந்தே ஆக வேண்டும். இதை பாருங்கள், எதிர்த்து பேசாமல் இருப்பதுதான் பெண்ணிற்கு அழகு என்று உழைத்திருக்கிறார்கள். எப்படி இருக்கின்ற பொழுது அந்த பத்மாசுரனுக்கு வரம் தொலைந்து நாம் இருவரும் செல்ல வேண்டுமா? என்னால் முடியாது முடியாது முடியாது. தேவி, இறைவா, நீ வரவில்லை என்றால் என் கடும் கோபத்துக்காக நேரிடும். ஆகையான பெருவாயில தோமி என்னால் வர முடியாது. ஏனென்றால் அவன் அரக்கன். எத்தனையோ அரக்கர்களுக்கு வரத்தை கொடுத்து திகட்டுக் கொண்டு இருந்தது போதாதா நீங்கள்? அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்க போகிறார். தேவி, ஆண்டவனாக இருப்பதும் யாரே, ஆண்டியாக இருப்பதும் நானே, அரசனாக இருப்பதும் நானே, புல் பூண்டு தவறாக இருப்பதும் நானே. ஆனால் இந்த உலகாலும் நாயகனை இறையே குறித்து கடுமையை கவர்த்த செய்யக்கூடிய பத்மாசுரனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தால் பெருமைதான் இருக்குமே தவிர இழுமை இருக்காது. சொல்வதை கேள், வா என்னோடு. இறைவா, நீங்க யார்? மும்மூர்த்திகளில் ஒருவர், தலை சிறந்தவர், படி அழைக்கக்கூடிய தெய்வம். பாமர மக்களுக்கு ஜீவராசிகளுக்கு பாகுபாடு வித்தியாசம் என்பது தெரியாமல் கையில் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கக்கூடிய சித்தவருக்கும் படி அழைக்கக்கூடியவர் யார்? என்னுடைய சுவாமி. அது அவதரிக்கக்கூடிய ஆண்டவன். போக போகிறேன் போக போகிறேன் உமையவளே என்று உரைக்கிறாய். அங்கு போனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது அல்லவா? தேவி, எது எப்படிதான் போல சரி, என் பக்தரை சோதிப்பதற்கு இதுதான் முறை வருவை. அதை மீறிவிட்டால் ஆண்டவனாக இருப்பது பலனே இல்லை. ஆகையால் இப்போதே சென்று அவனுக்கு வேண்டிய வார்த்தை கொடுத்தே தீர்வேன். என் வார்த்தையை கேளாமல் போகிறாய். வேண்டாம் தோழி, வேண்டாம். உரைப்பதை கேளுங்கள். அவன் அரக்கன்.